கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்விலே ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் கூலிகள் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளி விஷயத்திலே அல்லாஹ் கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم يقول الله عز وجل, கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு அமலி இப்னு ஆதம லஹு இல்ல ஸியாம், ஆதமுடைய மகனுடைய அனைத்து அமல்களும் அனைத்து அமல்களுமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அமல்களுக்கு எவ்வளவு கூலி என்பதை அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டான். இல்ல ஸியாம், நோன்பை தவிர மற்ற அனைத்து அமல்களுக்கும் அதற்கான கூலியை அல்லாஹ் இன்ன அமல் செய்தால் இன்ன கூலி என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். நோன்பை தவிர ஃபஹுவ லீ, அல்லாஹ் கூறுகிறான் என்று அல்லாஹ் சொன்னாங்க. ஃபஹுவ லீ, அந்த ஸியாம் அந்த நோன்பு எனக்குரியதாக இருக்கின்றது. வஅன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே நேரடியாக கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதிலே இடம்பெறுகின்றது. இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் கூலியை நிர்ணயித்திருக்கிறான். உதாரணமாக நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் தொழுகைக்கான கூலியை அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான். தனியாக தொழுதால் கிடைக்கக்கூடிய கூலியை விட ஜமாத்தாக கிடைக்கக்கூடிய நன்மை என்பது 27 மடங்கு அதிகமானது. இது அல்லாஹ் என்ன செய்கிறான்? நிர்ணயிக்கிறான். அதே போன்று ஜகாத்துக்கான கூலியை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அதன் மூலம் துத்தஹிருஹும், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் தூய்மை, அவர்களுடைய பொருளாதாரம் தூய்மை அடைகின்றது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அவர்களுக்கான பொருளாதாரம் அதிகரிக்கின்றது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஹஜ்ஜுடைய கூலியாக அல்லாஹ் வைத்திருப்பது அவர்களது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு அமலை செய்யும் பொழுதும் அந்த அமலுக்கான கூலியை அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயித்து அதற்கு எழுதி வைத்து விட்டான். அதற்கு என்ன செஞ்சான்? கத்தபலகு, அதற்கான கூலியை நிர்ணயம் செய்தது மட்டுமல்லாமல் எழுதிவிட்டான். இல்ல ஸியாம், நோன்பை தவிர. ஒரு மனிதன் நோன்பு வைக்கும் பொழுது அது நஃபிலான, அதே போன்று ஃபரலான அல்லது சுன்னத்தான எந்த ஒரு நோன்பாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு இன்ன கூலி தான் என்று என்ன செய்யலை, அல்லாஹ் நிர்ணயிக்கல, அதற்கு எழுதவும் இல்லை. அது அப்படி விட்டதுனால என்ன அதில் நன்மை இருக்கின்றது சொன்னால், அடியானுக்கு தான் நிறைய நன்மை இருக்குது. அடியானுடைய அந்த செயல்களுக்கு ஏற்றவாறு, அவனது அர்ப்பணிப்புக்கு ஏற்றவாறு, அவனது தியாகத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூலியை அதிகமாக நிர்ணயிக்கின்றான். எந்த ஒரு லிமிட் இல்லாமல், எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் அவனுக்கு என்ன செய்கின்றான்? அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றான். இதுதான் நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக கருதப்படுகின்றது என்பதையும் இந்த செய்தி நமக்கு சொல்கின்றது. ஆக நோன்பாளி என்பது, நோன்பாளியினுடைய அந்த கூலி என்பது அல்லாஹ்விடத்தில் மிக மதிப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் வீசி அடிக்கும் காற்றை போன்று வேகமாக தர்மங்களை செய்து விடுவார்கள் என்று செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. எப்படி செய்யறாங்க? ரமலான் மாதம் வந்து விட்டதுன்னு சொன்னால் வீசி அடிக்கும் காற்று எவ்வளோ வேகமாக வந்து போகுமோ அந்த அளவுக்கு வந்த வேகத்தில் வேகமாக என்ன செய்வாங்க? அதையெல்லாம் சதகா செய்து விடுவார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த மாதத்தில் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கக்கூடிய கூலி அப்படிப்பட்டது. அதனால அந்த கூலியை பெற வேண்டும் என்கிற பேராவல், அந்த நன்மையை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற ஒரு அந்த 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 ஈடுபாடு அல்லாஹ்வின் தூதரை அப்படி செயல்படுத்துகின்றது. அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், அஜ்வதன் நாஸ், அல்லாஹ்வின் தூதர் மக்களில் பெரும் கொடையாளர், மக்களிலேயே மிக பெரும் கொடையாளியாக யார் இருக்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் இருந்திருக்கிறார் என்பதையும் அந்த செய்திகள் நமக்கு சொல்லிட்டு. ஆக நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பது அல்லாஹ்விடத்தில் மிக மதிப்பு வாய்ந்ததாக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கூலியை அல்லாஹ் எப்படி வேண்டால் நிர்ணயிப்பான், எப்படி வேண்டாம் அள்ளி கொடுப்பான். ஒருவேளை அவனுக்கு முற்றிலுமாக மன்னிப்பை விட கொடுத்துட முடியும். இந்த ஒரு நோன்பின் மூலமாக அல்லாஹ் ஒட்டுமொத்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம், அல்லது அவனை சொர்க்கவாசியாக ஆக்கலாம் ஒரு நோன்பின் மூலமாக.
அல்லது ஒரு நோன்பின் மூலமாக அவனது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடலாம், அவனது நோன்பின் மூலமாக அல்லாஹ் அவனை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைவிச்சலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதுக்குனால தான் அஸ்ஸௌமலி அன அஜ்ஸி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நோன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தனக்கானதாக வைப்பதாக பார்க்கின்றான். தனக்கும் அவனுக்குமான தொடர்பு, எனக்காகவே பட்டினி கிடக்கின்றான், எனக்காகவே அவன் தாகித்திருக்கின்றான், எனக்காகவே அவன் என்ன செய்கிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். நான் தான் அதுக்கு நேரடியாக கூலி கொடுப்பேன். அது எப்படி வேணால் கொடுப்பேன். அது நிர்ணயிக்காமல் இப்படி தான் நிர்ணயிச்சிட்டேன்னு சொன்னால் அது சுருங்கிவிடும். அதை நான் நிர்ணயிக்கலை, நான் அளவு கடந்ததாக அதை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஹதீஸினுடைய விளக்கங்களை பார்க்க முடியாது. அந்த ஹதீஸினுடைய விளக்கங்களில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 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 நோன்பினுடைய கூலியை அல்லாஹ் நிர்ணயிக்காமல் விட்டதிலே அடியான் மீது காட்டக்கூடிய கருணையின் வெளிப்பாடு தான் என்பதையும் இந்த செய்தியின் மூலமாக பார்க்க முடிகிறது. ஆக இந்த நோன்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக எந்த கூலியை, எந்த நன்மையை பெறுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றானோ, எந்த கூலியை பெற்று அவன் சொர்க்கம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றானோ அந்த கூலியை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதே நேரத்தில் நாம் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அந்த தகுதியை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.